27/6/2026 நடப்பு நிகழ்வுகள். கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வில் கண்டறியப்பட்ட முக்கிய கண்டுபிடிப்பு எது? இரும்பு உலைக்கலன். கீழடியில் கண்டறியப்பட்ட இரும்பு உலைக்கலன் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? இரும்பு தாதுக்களை உருக்கி இரும்பு பொருட்கள் தயாரிக்க. தமிழகத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படுகிறது? 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை. விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்படுகிறது? செப்டம்பர் 17. 18 வயதிற்குட்பட்டோருக்கு ஆதார் வழங்குவதை நிறுத்த முடிவு செய்த மாநிலம் அசாம். இந்தியாவில் 100% எத்தனால் எரிபொருள் பயன்பாட்டுக்கு ஒப்புதல் அளித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. மகளிருக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயண திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்திய மாநிலம் எது? கேரளம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட வீடுகள் கணக்கெடுப்பு எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நிறைவடைந்துள்ளது? 23. இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே எத்தனை முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? 11. பிரதமர் மோடிக்கு ஸ்லோவாக்கியா வழங்கிய உயரிய தேசிய விருது எது? ஆர்டர் ஆஃப் ஒயிட் டபுள் கிராஸ். ட்ரம்பின் பெயரை சாலைக்கு சூட்ட முடிவு செய்த மாநிலம் எது? தெலுங்கானா. அமெரிக்கா இந்தோ பசிபிக் படைப்பிரிவு எந்த பெயராக மாற்றப்பட்டது? அமெரிக்க பசிபிக் படைப்பிரிவு. எதிரி ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழிக்கும் பாதுகாப்பு அமைப்பு எது? பல்முனை ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு. PMD. நீண்ட தூர நில இலக்கை தாக்கும் LRLACM ஏவுகணை சோதனையை மேற்கொண்ட நிறுவனம் எது? DRDO. LRLACM ஏவுகணை சோதனை இங்கு நடைபெற்றது? ஒடிசா அப்துல் கலாம் தீவு. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி எவ்வளவு? 1.78 லட்சம் கோடி. 2025-26 நிதியாண்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி வளர்ச்சி 15.6%. 2025-26 நிதியாண்டிற்கான EPF வட்டி விகிதம் எவ்வளவு? 8.25%. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ஆண்கள் ரிகர்வ் ஒற்றையர் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? தீரஜ் பொம்மதேவரா. உலகக்கோப்பை வில்வித்தை கலப்பு இரட்டையர் தங்கம் வென்ற இந்திய ஜோடியா? தீரஜ் பொம்மதேவ்ரா மற்றும் கும்கும் அனில் மொஹத்.